எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சின்சான் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். என்ன எபிசோடுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் கசாமாவுக்கு கறிக்குழம்பு கிடைக்குது. அதாவது அந்த கறிக்குழம்பு சாப்பிட்டானா இல்லையா அப்படின்னு ஒரு எபிசோடு. என்னடா இதுக்கெல்லாம் ஒரு எபிசோடானு கேட்டால், ஆமாங்க இந்த எபிசோடில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமெடியாக இருக்குது என்னென்னு சொல்லி எபிசோடுக்குள்ளே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு டிவி ஷோ தான் காமிக்கிறாங்க. அதில் ஒரு குட்டி பையன் பசிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் தான் நம்ம மொய்பி அக்கா வந்து, தம்பி எதுக்கு அழுவுற நீ, உனக்கு நான் ஏதாவது சாப்பிட கொடுவேன்னு சொல்லிட்டு ஒரு கறி ரைஸை கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஊர் சாப்பாடு கறி சோறு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு அந்த பையன் அழுவுறது நிறுத்திக்கிட்டான். இந்த எபிசோடு தான் நம்ம கசாமா டிவியை முன்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கியான். இதை பார்த்தோன்னே நமக்கு அந்த கறி சோறை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல் மொய்பி கறி சோறுன்ட்டு. பார்த்ததும் இல்லாமல் கடைக்கும் போய் அந்த கறி சோறையும் வாங்குறியான். ரொம்ப ரெடி பண்ணி சூப்பராக தராங்க. யாராவது பின்ன அப்படி எப்படி பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமையே அந்த கறி சோறை வாங்குறியான். வாங்கிட்டு எப்பாடா வாங்கியாச்சு, சரி இது எப்படி வீட்டுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ இதுக்கு ஏன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவன் நடக்கையில் அதை அப்படியே குலுங்குன்னு இல்லை, அதை ஷேக் ஆகிறதுல அப்படியே அது வெடிச்சு போயிடுச்சுன்னா எப்படி பண்ணுறது, அதனால தான் யோசிச்சுக்கிறியான் என்ன பண்ணுறதுன்னு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சின்சான் வந்து கசாமா காதிலே உசுன்னு ஊதுறியான். அப்படியே எங்கே போனாலும் நீ விடமாட்டியாடா வந்துடுவியாடான்னு சொல்லிட்டு நம்ம கசாமா திட்டுறான் நம்ம தலைவர் சின்சானை. ஏன்னா அது கசாமா கரிசோறு மாதிரி இருக்குது, அதுவும் மொய்பி கரிசோறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லல. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா இந்த பக்கம் வந்தேன், இந்த கடையை பார்த்தேன், அதான் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா மழுப்புறியான். நம்ம சின்சானும் சரி அதெல்லாம் விடு, கரிசோறு வாங்கிட்டேன், சரி எனக்கு கொஞ்சம் கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கசாமாவையே அப்படியே அடம் முடிக்கிறியான். எனக்கு கொஞ்சம் கொடுறா ப்ளீஸ்டான்ட்டு. நம்ம கசாமாவும் கல்லஞ்சக்காரன், அதெல்லாம் எனக்கு கொடுக்க முடியாது, நான் எனக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சானை கொடுக்கல. இந்த நேரம் பார்த்து தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மலையில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சின்சானும் கசாமாவும் வேகமாக ஓடுறாங்க. ஓடையில் அந்த கரிசோறு வரை கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கசாமா கரெக்டாக அந்த கூட இறுக்கமாக பிடிச்சிக்கிறான் கீழே விழுவாத மாதிரி. இப்போ கரெக்டாக ஓடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பாலத்துக்கு கீழே போகிறாங்க. அங்கே மழை பெய்யல, 2 பேர் அந்த பாலத்துக்கு கீழே வந்துடுறாங்க. இப்போ கசாமா என்ன பண்ணலாம், கசாமா இப்படி மழை பெய்யுதுன்னு சொன்னோடனே நம்ம கசாமா அதெல்லாம் கண்டுக்காமல் கரிசூருக்கு ஏதாவது ஆச்சுன்னு தான் பார்க்குறான். அதுக்கு ஒன்றுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை பார்த்தோன்னே தான் நம்ம கசாமாக்கு மனசே வருது. அப்போ தான் கொஞ்சோண்டு சிரிக்கிறான். இப்போ நம்ம சின்சானே அந்த கரிசூரை பார்த்துட்டு, எப்போ எனக்கு கொஞ்சம் குடுறா அப்படின்னு கேட்கல, அதெல்லாம் முடியாதுடான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு பாலத்துக்கீழே நடக்கிறாங்க மழையில் நினையாமல். அவங்க போகிற வழியில் ஒரு பெரிய ஏரிக்கரை இருக்குது. அந்த ஏரிக்கரையை தாண்டினாவே வீட்டுக்கு போக முடியும். இது எப்படா தாண்டுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் யோசிச்சுட்டு இருக்கேல, பக்கத்துலேயே கல் படிக்கட்டு மாதிரி ஒன்று இருக்குமா, இதில் போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சின்சான் வேகமாக அதில் ஏறி அந்த சைடு போறியா குதிச்சு. இப்போ நம்ம கசாமா தான் போகணும். நம்ம கசாமா யோசிக்கிறியா அந்த சைடு போவ, ஏன்னா கையில் கரிசோறு இருக்குல்ல, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு அவனும் 2 படிக்கட்டு போகிறான். அப்புறம் 3வது படிக்கட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்குது, இதனால் அவனால் தாண்ட முடியல. கிட்ட வாடா, என்னடா அங்கே நின்றுட்டுருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் சின்சான் கூப்பிடையில, நான் வரதுலாம் பேச கிடையாது, ஆனால் கரிசோறு கீழே விழுந்துருண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா சொல்கிறான். அதான பிரச்சனை, அதை ஏன்ட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சின்சான் அங்கே போய் அந்த கரிசோரை குடுறான்னு சொல்லிட்டு நிற்கையில், அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கசாமா அடம் பிடிக்கிறான். இதனால் திரும்ப பின்னாடியே போவேல, அந்த கல் கொஞ்சம் பின்னாடி போயிடுமா, அதனால நம்ம கசாமா கால் ஆட்டிடுமா. இப்போ அந்த கசாமா கையில் வச்சு இந்த கரிசோறும் கீழே விழுவ போவேல, அதை கரெக்டாக ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்கிறான் கீழே விழுவாத மாதிரி. சரின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கசாமா கால் தான் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக வளர்த்துருக்கு தெரியுமா. இதை பார்த்துட்டு நீ செம ஃப்ளெக்சிபிளாக இருக்கடா கசாமான்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் பாராட்டுறான். இல்லை இப்போ அதுவாடா முக்கியம், என்னை எப்படியாவது காப்பாற்றுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா கேட்கல. சரின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு தள்ளி விடுவானா. நம்ம கசாமாவும் பழைய மாதிரி அந்த கரைக்கே இருக்கிறியான். சரி கரிசோறு ஏதாவது ஆச்சான்னு இப்போ கூட பார்க்குறியான் இல்லையே, ஆனாலும் நீ ரொம்ப ஓவரா, நம்ம இங்கேருந்து அங்கிட்டு போனால் தான் வீட்டுக்கே போக முடியும்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் சின்சான்னு சொல்கிறான். சரி நம்ம இங்கே இருந்துக்கலாம் விடு, மழை நிற்கிற வரலன்னு சொல்லிட்டு நம்ம கசாமாவும் சொல்கிறான். இந்த நேரம்னு பார்த்து நம்ம தலைவனுக்கு ரொம்பவே பசிக்கையில் அந்த கரிசோறு தான் பார்க்குறான். எனக்கு கொஞ்சம் குடுறான்னு சொல்லல நம்ம கசாமா, இன்னமும் நான்லாம் தரமாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம கசாமாவுக்கும் லைட்டாக பசிக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா நினைக்கிறான். நினச்ச மாதிரி ஷேரும் பண்ணுறான். அந்த கூடையை எடுத்து ஃபஸ்ட்டு மடித்து வைக்கிறான் மொய்பி கூட. அந்த கூடை எடுத்து பத்திரமா பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறான், மொய்பிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. அப்புறம் அந்த கரிசோறு திறக்கிறான், செம்மையான ஸ்மெல்லு வருது. அதோடு சேர்த்து ஒரு ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஒரே ஒரு ஸ்பூன் தான் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு கசாமா, என்னப்பா ஒரே ஒரு ஸ்பூன் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லல, இதுக்கு ஏன்ப்பா பயப்படுற, நம்மளாம் எனி டைம் ஸ்பூனை கையோட தான் வச்சுருப்போம்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அங்கேயே ஒரு மாதம் காமிட்டுறான். இதை பார்த்துட்டு நம்ம கசாமாலே எப்போ பார்த்தாலும் ஸ்பூனு கை மூணு தான் தெரியவ போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி சட்டு போட்டுன்னு ஷேர் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே நம்ம கசாமா
இங்கிட்டு இருந்து சோறை அந்த குழம்புல கொஞ்சமும் அந்த குழம்பு எடுத்து இந்த சோறில் கொஞ்சமோன்னு போட்டு சமமாக பிரிக்கிறான். இப்போ 2 பேர்த்துக்கும் சாப்பிட்ற டைம் வந்துடுது. 2 பேரும் அவ்வளோதான் பசிக்கு ஏற்ற மாதிரி ருசியாக சாப்பிட்றாங்க. நம்ம கசாமால் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே ரசித்து சாப்பிட்றான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது போல். இவங்க சாப்பிட்டுட்டு இருக்க இதே நேரத்துலையே அந்த மலையும் அப்படியே நின்று வானமும் தெளிவாகுது. அவங்க எல்லாம் வந்துடுறாங்க. வாழை வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம கசாமா கூப்பிட்றான். மழை நின்னோடனே நம்ம சின்சான்னு வரான். கசாமா வாயில் ஒட்டி இருக்குமா சாப்பிட்டது, உன் வாயில் ஒட்டி இருக்குடா, நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் நாக்கு வச்சு க்ளீன் பண்ண வரையில அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நானே க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் இந்த கர்ச்சீஃப் எடுத்து நம்ம கசாமா துடைப்பான். அப்புறம் திடீர்னு பார்த்தா ரொம்பவே ஷாக் ஆகும். ஏன் பார்த்தீங்கன்னா அது கர்ச்சீஃபே இல்லை, அந்த மொய்பி கூட தூக்கி போட்டாங்களா பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த மொய்பி மேலேயே வச்சு தொடச்சிட்டு ஏன் மொய்பி மூஞ்சியே கருகிருச்சு. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சு விட்டுறாங்க. இந்த எபிசோட் இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அதுவும் இல்லாமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி இந்த மாதிரி ஒரு வீடியோ வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் குட்டீஸ். ரைட்டு, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நம்ம சேனலில் சூப்பர் சேட் இருக்குது, உங்களால் முடிஞ்சதை கொடுங்க, கட்டாயம் இல்லை. சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.